நான் பார்க்க போகிறது பயிற்சி 2.6 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் என்ன கேட்டாங்க. இப்போ 5 நம்பர்லாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஒற்றைப்படை என்ன, இந்த 5க்கு அப்புறம் என்ன இருக்குது, 7, 9, 11, 13 இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒற்றைப்படைனா நம்ம எத்தனை நம்பர் ஒன்று கூட்டும் போது நமக்கு 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ என்ன இப்போ இதுலேருந்து முதல் உறுப்பு எடுக்க போகிறோம், பொது வித்தியாசம். இதுலேருந்து இப்போ 480 என்னும் போது இதுதான் நமக்கு SN மதிப்பு. இதை வச்சு n கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். இப்போ 5லேருந்து கொடுத்துருக்காங்களா. அப்போ 5 போது பாருங்கள், 5 ப்ளஸ் அடுத்த ஒற்றைப்படை எண் 7 ப்ளஸ் 9 ப்ளஸ் 11 ப்ளஸ் எக்ஸட்ரா கடைசி என்ன கொடுத்துட்டாங்க. இதனுடைய கூட்டில் பார்த்தீங்கன்னா 480 கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து ஏவோட மதிப்பு என்ன, முதல் உறுப்பு 5, பொது வித்தியாசம் D ஈக்குவல் என்னது T2 மைனஸ் T1. T2ஓட மதிப்பு என்ன 7 மைனஸ் T1ஓட மதிப்பு என்ன 5. ப்ளஸ் பண்ணும்போது 2. அப்போ Dனோட மதிப்பு 2. இப்போ SNோட மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க 480. சரிங்களா. அப்போ எத்தனை முழுக்கள் நம்ம கூட்டும் போது நமக்கு 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். SN ஈக்குவல் n டிவைட் பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியா. எப்பவுமே கரெக்டாக கொஷின் ஃபஸ்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, என்ன மதிப்பு நம்மளை கேட்குறாங்க. சரிங்களா. இப்போது இங்கே n நம்ம SN மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 480 கொடுத்துருக்காங்களா. இதுக்கு பதில் 480 எடுத்துக்கலாமா. 480 ஈக்குவல் n நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன 5 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு மதிப்பு என்ன 2 இன்ட்டு 2. இந்த பக்கம் வகுத்தலுக்கு 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வருமா, பெருக்கல்ல வருமா. இப்போ 480 இன்ட்டு 2ன்னு வருமா, ஈக்குவல் n இன்ட்டு 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் இந்த 2ம் இந்த n மைனஸ் 1 பெருக்கல்ல இருக்குது, பெருக்கலாமா. n இன்ட்டு 2 2n மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 2. இப்போ 480யும் 2யும் பெருக்கும் போது இப்போ 8 இன்ட்டு 2 16. 16க்கு 6 மீதி 1. 4 இன்ட்டு 2 8, 8 1 9. இந்த 0 அப்படியே வந்துடுமா. இப்போது 960 ஈக்குவல் இப்போது இந்த n இன்ட்டு 10 மைனஸ் 10 இருக்குது மைனஸ் 2 இருக்குது, கழிச்சா 8. 8 ப்ளஸ் 2n வருமா 960 ஈக்குவல். இப்போ இந்த n எடுத்து உள்ள பெருக்கலாமா. 8 இன்ட்டு n 8n தான் வரும், ப்ளஸ் 2n இன்ட்டு n 2 அப்படியே வந்துடும். n இன்ட்டு n n ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா. இப்போது இந்த 960 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ்னு வருமா. 0 ஈக்குவல் 8n ப்ளஸ் 2n ஸ்கொயர் மைனஸ் 960. இப்போ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா இந்த பக்கம். இப்போ ஆர்டரை நம்ம எடுத்து எழுதும் போது 2n ஸ்கொயர் ப்ளஸ் 8n மைனஸ் 960 ஈக்குவல் 0. சரிங்களா. இந்த பக்கம் இருக்கிறது தான் இந்த பக்கம் மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ காரணிப்படுத்தலாமா. இது காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி இது என்ன கேன்சல் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ காமனாக 3மே 2ஆல் வந்து வகுப்படும். அப்போது 2ஆல் வகுத்துடலாமா. இப்போ 2n ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 8n டிவைட் பை 2 மைனஸ் 960 டிவைட் பை 2. 2 கேன்சல் ஆயிருமா. 1 2 4 8, 1 2 4 8, மீதி 1 இருக்கா. 16ல் எத்தனை 2 இருக்குது 8 2 இருக்குது. அப்போ 8 2 16 ஈக்குவல் 0 வந்துடும். இப்போ 0 2 நம்ம வகுத்தாலுமே கூட நமக்கு 0 தான் கிடைக்கும். 0 பெருக்குனாலோ வகுத்தாலோ 0 ஆயிரும், கூட்டினாலோ கழிச்சாலோ அதே நம்பர் தான் கிடைக்கும். எடுத்து எழுதும் போது n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் 0வா. இப்போ பாருங்கள் இங்கே 1 இருக்குது. இப்போ 1 இன்ட்டு 480 480 தான். அப்போ என்ன இருக்குது மைனஸ் 480. மைனஸ் 480 பெருக்குன்னா மைனஸ் 480 வரணும். இப்போ கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன வரும் 4 வரணும். சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம்,
24 இன்ட்டு 20 போடலாமா? இப்போ 24 20 பெருக்கும் போது பாருங்கள் 4 இன்ட்டு 2 8, 2 இன்ட்டு 4 அப்போ 480. இப்போது சின்ன எண்ணுக்கு மைனஸ் போட்டுக்கலாமா? இப்போ ப்ளஸ் 24 மைனஸ் 20 பெருக்கும் போது 24 20 பெருக்குனா 480 ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ மைனஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 24லேருந்து மைனஸ் 20 கழிச்சிங்கன்னா நமக்கு 4 தான் கிடைக்கும். ப்ளஸ் 4 எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ எழுதும் போது இங்கே என்ன இருக்குது? இப்போ n ப்ளஸ் 24 இன்ட்டு n மைனஸ் 20 ஈக்குவல் 0ன்னு வருமா? இது பிரித்து எழுதும் போது என்னாகும்? n ப்ளஸ் 24 ஈக்குவல் 0 n மைனஸ் 20 ஈக்குவல் 0ன்னு வருமா? அப்போ இந்த பக்கம் ப்ளஸ் 24 இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 24 வருமா? அப்போ n ஈக்குவல் மைனஸ் 24 அடுத்து பாருங்க இந்த பக்கம் ப்ளஸ் 20 இருக்குது. ப்ளஸ் 20 சாரி மைனஸ் 20 இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? இப்போ n ஈக்குவல் ப்ளஸ் 20. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பு மைனஸ் 24 ப்ளஸ் 20ன்னு இருக்குது. இந்த 24 இருக்குது பார்த்தீங்களா, இது மைனஸில் இருக்குது. அப்போ இந்த 24ன்றது ஏற்புடையதல்ல. சைடில் தேவைன்னா எழுதிக்கோங்க, இல்லை தேவையில்லை ஆப்ஷனல் தான். அப்போது 5லிருந்து தொடர்ச்சியாக 20 ஒற்றை முழுக்களை கூட்டினால் இதனோட கூட்டல் பார்த்திங்கன்னா 480 கிடைக்கும். சரிங்களா? அப்போது n வந்து 20. சரிங்களா?